கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. இன்னைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு நம்ம மன்னார்குடியில தமிழாசிரியரா பணிபுரியக்கூடிய மிஸ்ஸஸ் மகாலட்சுமி அவர்கள் தான் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க தமிழை பத்தியும் தமிழ் இலக்கியத்தை பத்தியும் பயனுள்ள நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. நேயர்களான நீங்களும் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் தாயையும் தமிழையும் வணங்கி இந்த இனிய தருணத்தில் இந்த அற்புதமான ஒரு நாளில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் பெரும் மகிழ்வும் பேரானந்தமும் கொள்கிறேன். நான் கவிஞர் வீர தமிழ் மகா மன்னார்குடியிலிருந்து உங்களுடன் இணைந்திருக்கிறேன். என்னுடைய இயற்பெயர் மகாலட்சுமி என்பது. என்னுடைய தந்தையார் பெயரில் இருக்கக்கூடிய வீரையன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய வீரா என்பதனையும் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழையும் இணைத்து வீர தமிழ் மகா என்ற புனை பெயரில் இன்றைக்கு நான் ஒரு எழுத்தாளராக உங்களுடன் இணைந்திருக்கிறேன். எழுத்தறிவு தினம் எதனால அனுசரிக்கப்படுது? எழுத்தறிவுனா என்ன? அதாவது வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். வாசித்தல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு உரிமை. அந்த எழுத்தறிவுங்கிறது ஒரு காலகட்டத்துல நிறைய படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு தெரியாம இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல ஐநா சபை முன்னெடுத்த ஒரு நிகழ்வு தான் இந்த எழுத்தறிவு அப்படிங்கிறத ஒரு நாள் அனுசரிச்சாங்க. அதாவது சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பதை கொண்டாடக்கூடிய வகையில 1966 ஐநா சபை முன்னெடுத்த ஒரு நிகழ்வு தான் இந்த சர்வதேச எழுத்தறிவு தினம். இந்த அடிப்படையில இதனை அடிப்படையாக கொண்டுதான் நிறைய பேர் படிக்கணும் எழுதணும். அடிப்படையா ஒரு வெளியில போறோம், ஒரு பேருந்து பாக்குறோம், நம்ம யாருடைய உதவியையும் தேடாம நாமளே படிச்சுட்டு அந்த பேருந்துல பயணிக்கணும், நம்முடைய பெயர் எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு நல்ல நோக்கத்துல உருவாக்கப்பட்டதுதான் இந்த எழுத்தறிவு அப்படிங்கிறது. அது அடிப்படையா கொண்டுதான் நம்ம நாட்டுல இந்திய அரசால 1988 தேசிய எழுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையும் நம்ம இந்திய அரசு உருவாக்குச்சு. ஓகே மேம், ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமையா எழுத்தறிவுங்கிறது கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னீங்க. அது மூலமா எதனால நீங்க ஆசிரியர் பணியை தேர்வு செஞ்சீங்க? ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய தந்தையினுடைய பெரிய விருப்பம். நான் +2ல 1014 மதிப்பெண்கள் எடுத்தேன். நான் படிக்கிற காலகட்டத்துல அந்த மதிப்பெண் என்பது மிக உயர்ந்த ஒரு மதிப்பு. ஆனா எங்களுக்கெல்லாம் அது தெரியவே இல்லை, இவ்வளவு பெரிய மதிப்பெண் எடுத்திருக்கோம் அப்படின்னு. அதன் பேர்ல அரசாங்கத்திலேருந்து எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சது. நம்ம மன்னார்குடியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க ஆசிரியரா படிச்சு எனக்கு கல்லூரிக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். ஆனா என்னுடைய தந்தை ஆசிரியராகத்தான் நீ பணியாற்ற வேண்டும் என்ற அவர் சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நான் போட்டேன். அதுல கிடைச்சது. அதனால அங்க போய் படிச்சேன். இப்ப நான் ஆசிரியரா 13 ஆண்டுகள் முடிவடைந்து 14வது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே மேம், அந்த காலகட்டத்திலயுமே 1014 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர் மேம். இப்போ 14 வருடமா நீங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் ஆசிரியர் பணி மூலமா உங்களுக்கு தமிழ் மேல எப்படி இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு? தமிழ் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு உயிரோடு பேசக்கூடிய பயணிக்கக்கூடிய தமிழ் அப்படின்னாலே நம்ம தாய்மொழி இல்லையா? அது எப்படி சொல்றது, ஒரு பற்று. அது ரொம்ப இனிமையான எளிமையான, அப்படி பாரதி சொல்ற மாதிரி எத்தனை மொழி கற்றிருந்தாலும் தாய்மொழிக்கு இணை எதுவுமே இல்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதி சொன்னான். ஏன் அப்படின்னா அத்தனை மொழிகள் அவருக்கு தெரியும். அவருக்கு மலையாளம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இது மாதிரி நிறைய மொழிகள் அவர் கற்றிருந்தால் கூட தமிழ் மாதிரி ஒரு இனிமையான மொழி, இந்த தேன் பாயுது காதினிலே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தமிழ்ல படிக்க 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 சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னவோ ஆங்கிலம் அந்த கணக்கு இதெல்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் பயம் சின்ன வயசுல இருந்து. அதனால என்னவோ தெரியல,
தமிழ் அப்படின்னாலே என்னோட உயிரோட இரண்டரை கலந்ததான் நான் நினைச்சேன். அதனாலதான் அதோட இணைஞ்சு இன்னைக்கும் பயணிச்சுட்டே இருக்கேன். ஓகே மேம். சின்ன வயசுல இருந்தே விரும்பி படிக்கக்கூடிய ஒண்ணா தமிழ் மொழி இருந்திருக்கு. உங்களுடைய இந்த ஆசிரியர் பணி மூலமா நீங்க இதுவரைக்கும் எத்தனை பட்டிமன்றத்தை அட்டென்ட் பண்ணிருக்கீங்க? அதாவதுமா இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த இணையத்தின் வழியாக இப்படி எல்லாம் நிகழ்வுகள் நடக்கிறது, தமிழ் சார்ந்த அமைப்புகள் முன்னெடுக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய தோழி மூலமா எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதில் மூலமா பயணிக்கும் பொழுதுதான் நான் சும்மா ஒரு சிறு சிறு கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். அதற்கான வரவேற்பு பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதன் பேர்ல நான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலையும் ஒரு ஆர்வத்தையும் இந்த அமைப்புகள் எனக்கு உருவாக்குச்சு. அதன் பேர்ல எழுத ஆரம்பிச்சு சின்ன சின்ன வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா திடீர்னு நீங்க தலைமை ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைத்த பிறகு, தலைமை பொறுப்பு கொடுத்த பிறகு நிறைய பட்டிமன்ற வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. நேரடி பட்டிமன்ற நிகழ்வுகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 20 பட்டிமன்றங்கள் நிகழ்த்தியிருப்பேன். இணையத்தில் நிறைய நிகழ்வுகள் நிகழ்த்தியிருக்கிறேன். எண்ணிக்கை தெரியவில்லை அம்மா. ஓகே மேம். இப்போ நீங்க தமிழ் ஆசிரியரா 14 வருஷம் பணிபுரிஞ்சிருக்கீங்க. அதே நேரத்துல நேரடியாவே நிறைய பட்டிமன்றத்தையும் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. இது மூலமா நீங்க நிறைய இலக்கியங்களையும் படிச்சிருப்பீங்க. அப்படி இலக்கியத்துல மொத்தமா எத்தனை வகையான இலக்கியம் இருக்கு? இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ் மொழியில அது ஒரு பெரிய கடல். இலக்கியம் எதெல்லாம் இலக்கியத்துக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, செய்யுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரியில இருக்கக்கூடிய அனைத்துமே இலக்கியத்தில் அடங்கும். செய்யுளாக இருக்கட்டும், அதாவது நாம சொல்லக்கூடிய 14 மேல்கணக்கு 14 கீழ்கணக்குன்னு சொல்லக்கூடியது, உரைநடை, புனைக்கதை, நாடகம், புனைக்கதை அல்லாத நாடகம், கவிதைகள், சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த 8 தொகை 10 பாட்டு, இது எல்லாமே இந்த 14 மேல்கணக்குல வரக்கூடிய நூல்கள் தான். அதுவும் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், கதைகள், புனைக்கதைகள், வரலாற்று கதைகள், புதினங்கள், இப்படி எல்லாமே இலக்கியத்தின் கீழே தான் வரும். இலக்கியத்திற்கு நிறைய இருக்கு வகைகள். தமிழ்ல மொத்தம் இலக்கியம்னு எடுத்துக்கான ஒரு பெரிய கடல். ஓகே மேம். இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்தே தமிழ் மொழியை விரும்பி படிக்கக்கூடிய ஆளா இருக்கீங்க. அந்த வகையில நிறைய இலக்கியங்களை படிச்சிருப்பீங்க. இப்போ கூட சொன்னீங்க இலக்கியம்ங்கிறது பெரிய கடல் அப்படின்னு. அந்த வகையில பார்த்தோம்னா நீங்க விரும்பி படிக்கக்கூடிய இலக்கியம்னா அது எதுவா இருக்கும்? பொதுவாமா தமிழ்ல நிறைய எனக்கு பிடிக்கும். அதுல ரொம்ப பிடித்தமான ஒரு இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகார கதை என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இலக்கியம். ஏன் இந்த கதை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, பிற இலக்கிய நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மன்னர்களை பற்றியும் இறைவனை பற்றியும் புகழ்ந்து பாடக்கூடிய காலகட்டத்துல ஒரு சாதாரண குடிமகனாக விளங்கக்கூடிய கோவலனை முதல் கதை மாந்தனாக கொண்டு படைக்கப்பட்ட ஒரு இலக்கியம் அப்படின்னு சொன்னானா இந்த சிலப்பதிகாரத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நம்ம மூவேந்தர்கள் ஆண்ட நம்முடைய தமிழ்நாட்டையே கதை களமாக இடமாக கொண்டு இந்த மூவேந்தர்களை பற்றியும் மூவேந்தர்கள் ஆண்ட நிலப்பகுதிகளை பற்றியும் கொண்ட ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு சிறந்த இலக்கியம் இந்த சிலப்பதிகாரம். அதனால இந்த சிலப்பதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல இருக்கக்கூடிய கருத்துகளுமே ரொம்ப அருமையான கருத்துகள். அறம்பொருள் இன்பம் வீடு என்ற அந்த உறுதி பொருளை சொல்லுவாங்க. இந்த அத்தனை உறுதி பொருள்களையும் உள்ளடக்கிய ஒரு பாட்டுடைய செய்யுள் தான் சிலப்பதிகாரம். இதுல 3 விதமான உறுதி பொருளை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த கதையில நம்ம பெரிய கதைக்குள்ள எல்லாம் நம்ம போக முடியாது. இந்த கோவலன் கண்ணகி இவர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய இந்த நூல்ல கண்ணகி எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு பத்தினியாக தன்னுடைய வாழ்வியலை முடிச்சிருக்காங்க அப்படிங்கறத, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், இறுதியாக கண்ணகி எங்க போய் சேர்ந்தாங்க, எப்படி அவர்கள் உயர்ந்த வாழ்வியலை அடைந்தார்கள் அப்படிங்கறதுதான் இந்த உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். கோவலன் தன் மனைவியை விட்டு தான் நீங்கி வேறொரு வாழ்க்கை தேடிச் சென்றான். ஆனால் அதற்கான ஊழ்வினைங்கிறது தன்னுடைய விதிக்காக அவன் அதற்கு அடைந்த துன்பமும் அதற்கு அடைந்த அவன் பெற்ற பேரும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோவலன் தான் செய்த தவறுக்காக தண்டனை அனுபவித்தது மதுரையில். பூம்புகார் பட்டினத்தில் பிறந்து மதுரைக்கு சென்று பிழைப்பு தேடி சென்று அங்கே எந்த விதமான விசாரிப்புமே இல்லாம கொலையுண்டுகிறான். அவன் செய்த தவறுக்கு கிடைத்த தண்டனை அது. அதை போல் அந்த பாண்டிய மன்னன் விசாரணை எதுவும் இன்றி
தண்டனை வழங்கியதால அரசியல் உடனே அவனும் இறந்து விடுகிறான். ஆகையால் அரசியலில் பிழைத்தோர்க்கு அறமே நின்று கூற்றாக சாட்சி சொல்லும் என்ற இந்த 3 உறுதி பொருள்களும் மிகவும் அருமையான ஒரு தத்துவத்தை, வாழ்வியலை சொல்லக்கூடியதுதான் சிலப்பதிகாரம். ஆகவே சிலப்பதிகாரத்தை எத்தனை முறை கேட்டாலும் பார்த்தாலும், இந்த கண்ணகி அந்த படத்தை பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். பழைய படம் ஒன்று இருக்கிறது, பூம்புகார் நினைக்கிறேன் அந்த படம். அதுல வரக்கூடிய அந்த கண்ணகியினுடைய வசனங்கள் இன்றைக்கும் நம்முடைய உடம்ப அப்படியே மயிர்கூச்செறியக்கூடிய வகையில வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கதையம்சம் கொண்ட இலக்கியம். ஆகவே சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு இலக்கியம். அடுத்ததா, பொதுவா இலக்கியம்ங்கிறது அந்த காலகட்டத்துல நம்ம முன்னோர்கள் எழுதுனது இல்லையா? அந்த வகையில இப்போ பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல இலக்கியத்தை நாம எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன மேம்? கண்டிப்பா இலக்கியத்தை எல்லாரும் படிக்கணும். அதாவது மக்கள் வாழக்கூடிய வாழ்வியலை சொல்லக்கூடியது இலக்கியம். இலக்கணம்னு படிச்சிருக்கோம் நம்ம சின்ன வயசுல. இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மொழியை எப்படி தப்பு இல்லாம படிக்கணும் எழுதணுங்கிறது இலக்கணம். இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை ஏன் இந்த இடத்துல இலக்கணத்தையும் சொல்றேன் அப்படின்னா, இலக்கணத்துக்கும் இலக்கியத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சிறிய அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு நிலை, வேறொன்றும் இல்லை. இந்த இலக்கியம் அப்படிங்கிறது இலக்கை இயம்புதல், வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறது, மக்களுடைய உணர்வுகளை, மக்களினுடைய எண்ணங்களை, மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பண்பாட்டை, வாழ்வியலை இலக்கியங்கள் அப்படியே பிரதிபலிக்குது. இப்ப எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வியலை, அவர்கள் என்ன செஞ்சுட்டு போனாங்களோ அந்த மரபு இன்னைக்கு வரைக்கும், எத்தனை நவீனங்கள், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இன்றைக்கும் சில மரபுகளை நம்ம அப்படியே பின்பற்றிட்டே வரோம், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றோம். இது எல்லாமே எது நமக்கு கொடுத்தது அப்படின்னா இந்த இலக்கியம் தான். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏறு தழுதல் அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா, ஜல்லிக்கட்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே இந்த இலக்கியத்திலேருந்து பாரம்பரியமா அந்த காலத்திலேருந்து வந்துட்டு இருக்கு. இலக்கியத்தின் வழியாக நிறைய இலக்கிய நூல்கள் மேற்கோள் காமிச்சிருக்கு இந்த இலக்கியத்துல ஏறுதழுதல்னா என்னன்னு. அதனாலதான் மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தி அதற்கான சான்றுகள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறதுன்னு போராடி நம்ம அதை ஜெயிச்சோம். அப்ப இலக்கியம் என்பது எதை நமக்கு கற்றுத்தருகிறது, ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய பிம்பமாக, அப்படியே காட்டக்கூடிய கண்ணாடியாக, காலத்தின் கண்ணாடியாக இலக்கியம் திகழ்வதால் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, இன்றைய தலைமுறையினரும் இலக்கியத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஓகே மேம், இப்போ சொன்னீங்க மக்களுடைய உணர்வு, எண்ணம், பண்பாடு இது எல்லாத்தையுமே நாம இப்போ தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா இந்த இலக்கியத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது மூலமா இலக்கியம் சொல்லக்கூடிய வாழ்வியல் விஷயங்கள் கூட நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி இலக்கியம் சொல்லக்கூடிய வாழ்வியல் விஷயங்களை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாங்கம்மா. அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி மக்களுடைய வாழ்வியலை அப்படியே பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த அடுத்த நீங்க கேட்ட கேள்விக்குமையான பதிலே அதுதான். இலக்கியம் சொல்லும் வாழ்வியல் விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரையில் தான் தன்னுடைய வாழ்வில் அவன் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும், ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுதும் சரி, ஒரு இளைஞனாகும் பொழுதும் சரி, இல்லற வாழ்வில் ஈடுபடுத்தும் பொழுதும் சரி, அவன் எப்படி வாழ்றான், அவனுடைய பெயர், புகழ், கல்வி, வீரம், கொடை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு இலக்கியத்தை படிச்சு தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த ஆளுமை திறனை நம்ம கத்துக்கிறோம். அந்த ஆளுமை திறனை அது வளர்க்குது. இப்ப திரைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட இலக்கியத்தினுடைய ஒரு வகைமைன்னு சொல்லலாம். நம்ம எழுதக்கூடிய கதைகளும் புதினங்களும், பொன்னியின் செல்வம் எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய புதினம், அது இலக்கிய வகையை சார்ந்தது. இந்த திரைப்படமா ஆக்குறாங்க பொழுது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளை பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு உத்வேகம், நாட்டை காக்க வேண்டும், போராட வேண்டும், ஒரு சிறந்த ஆண்மகனாக, வீரம் மிக்கவனாக, புகழ் மிக்கவனாக, கொடை திறம் மிக்கவனாக, சிறந்த பண்பு நலன் மிக்கவனாக, சிறந்த ஒரு போராளியாக, இப்படி பலதரப்பட்ட உணர்வுகளை வளர்க்கக்கூடிய வகையில் இந்த வாழ்வியலை கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊடகமாக சொல்லலாம், மிகச்சிறந்த ஒரு இலக்கியமாக தான் இந்த இலக்கியங்கள் நமக்கு வாழ்வியலை கற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கிறது. ஓகே மேம், ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க எழுத்தறிவின்மை எல்லாமே இருக்கிறதுக்காகவும் அடிப்படையான உரிமையா எழுத்தறிவு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இப்போ இந்த எழுத்தறிவுங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கு? எழுத்தறிவுங்கிறது ஒரே ஒரு வரியில சொல்லிடலாம், எழுத்தறிவு இல்லாத மனிதன் உயிரற்ற உடல் போன்றது அப்படின்னு சொல்லிடலாம். எழுத்தறிவுங்கிறது உயிர் மாதிரி. ஔவையார் சொல்லுவாங்க, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இப்ப நிறைய செல்வம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பெரிய வீடு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், கார் இருக்கலாம், எவ்வளவுதான் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு காலகட்டத்துல அப்படியே நம்ம அப்ஸ்ல இருப்போம், மேலதான் இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கை நிறைய நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே செல்லும். அப்ப எத்தனை தாழ்ந்த நிலைக்கு சென்றாலும் கூட
இயற்கை பேரழிவுகளால் இழந்து விடலாம், அல்லது திருடர்களால் போய்விட, எது வேணா நடக்கலாம். வாழ்க்கை எப்ப எதை நமக்கு கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்முடைய அறிவை யாராலும் திருட முடியாது. ஒரு கல்வி கற்றவருக்கும் கல்வி கற்காதவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, எங்க போனாலும் படித்தவன் தன்னுடைய திறமையை வைத்து ஏதோ ஒரு வேலையை தனக்கான வாழ்க்கையை தேடிக்கொள்ள இயலும். ஆனால் கல்வி கற்காதவர்களும் இன்றைக்கு வேலையை தேடிக்கொள்ள இயலாதவர்கள் அல்ல அப்படின்னு நான் சொல்லல. அவங்களும் எடுத்துக்கிறாங்க, அவங்களும் தனக்கான வேலையை உருவாக்கிக்கிறாங்க. இருந்த போதிலும் அந்த சிறப்பும் பெருமையும் புகழும் கல்வி கற்றவருக்கே இருக்கிறது. அதனை உணர்த்தக்கூடிய வகையில் தான் படிக்காதவங்க யாருமே இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக ரொம்ப முக்கியம். உயிர் மாதிரி இன்னைக்கு கல்விங்கிறது, இந்த எழுத்தறிவுங்கிறது நிச்சயமாக கண்ணு மாதிரி, உயிர் மாதிரின்னு சொல்லலாம். அதுல கண்ணு இல்லைன்னா உடல் இருந்து ஒண்ணும் புண்ணியம் இல்லை, இன்னொருத்தருடைய உதவியை நாடணும். அந்த மாதிரிதான் இந்த எழுத்தறிவு இல்லைன்னா பிறரை நாடி சென்று பிறருடைய உதவியை தேடக்கூடிய நிலைதான் நமக்கு வரும். ஆகவே அனைவரும் கல்வி கற்க வேண்டும். அடிப்படை எழுத்தறிவையாவது கற்றுக்கொள்ள வேண்டும். எழுத்தறிவற்றவர்கள் இல்லை என்ற நிலை நம் நாட்டில் மாற வேண்டும். ஓகே மேம், கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அறிவை திருட முடியாது, இந்த மாதிரி லைனை இந்த தருணத்துல சொன்னீங்க. அது நல்லா இருந்தது. இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நாட்டுல எழுத்தறிவுங்கிறது அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? நிச்சயமாக இன்றைக்கு காலகட்டத்துல அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய நம்ம வளர்ந்து வரும் நாடுங்கிற பட்டியல்ல நம்ம இருக்கோம். அந்த வகையில பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் நிறைய படிக்கணும், கல்வியை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துல அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம இப்ப 2011 எடுத்துக்கிட்டோம்னு பாத்துக்கோங்களேன். 73% இருந்த அந்த எழுத்தறிவு பெற்றவர்களுடைய விழுக்காடு என்பது 2023-24களில் கிட்டத்தட்ட 80.9 விழுக்காடுகள். இவ்வளவு உயர்ந்திருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப எல்லாரும் படிக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கு. சின்ன வயசுல வேலைக்கு போகணும், குடும்ப சூழல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பள்ளிக்கு செல்ல முடியாத சூழலில் இருக்கக்கூடியவர்களை கூட இன்றைக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய உதவித்தொகை, ஊக்கத்தொகை மூலமாக நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள், படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் விளைவாக கல்வி கற்பவர்களுடைய அந்த எண்ணிக்கையானது கணிசமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக நாம் முழு விழுக்காட்டை அடைந்து விடுவோம். நிச்சயமாக நம் தமிழ்நாட்டிலும் சரி, நம்முடைய இந்தியாவில் என்பதை காட்டிலும் நம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக அனைவரும் கல்வி கற்றுவிட்டார்கள் என்ற நிலையை நிச்சயமாக நாம் எய்தி விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பா மேம். இப்போ நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, இலக்கியம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, அது மூலமா உங்களுக்குமே இந்த சிலப்பதிகாரம்ங்கிற இலக்கியம் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க ஒரு தமிழ் ஆசிரியரா நிறைய இலக்கியத்தை படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல எல்லாம் பெண்களோட நிலை எப்படி இருக்கு? இலக்கியம்னு எடுத்துட்டோம்னா பெண்களுடைய நிலை சங்க காலத்துல பெண்களுடைய நிலை ரொம்ப உயர்வாதான் இருந்திருக்கு, சமமாதான் பார்த்திருக்காங்க. இடைக்காலத்தில் தான் பெண்களுடைய நிலை குறைவாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. சங்க காலத்துல பெண்கள் சமமாக போற்றப்பட்டார்கள் என்பதற்கான சான்றுகள் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. சங்ககால புலவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சில பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஔவையாரா இருக்கட்டும், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், பொன்முடியார், வெண்ணி குயத்தியார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், நப்பசலையார், காவற்பண்டுன்னு நிறைய பெண்பார் புலவர்கள். இப்ப ஔவையாரே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஔவையார் இருக்காங்க. பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு ஔவையார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மதம் சார்ந்த இலக்கியங்களா இருக்கட்டும், பக்தி இலக்கியங்களா இருக்கட்டும், அதுல பாத்துக்கிட்டோம்னா காரைக்கால் அம்மையார் ஒரு சிறந்த ஒரு பெண் ஆளுமையா இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியாரா இருக்கட்டும். அது மட்டும் இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பெண்களா இருக்கட்டும். முதல்ல இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியராக இருந்த சாவித்திரிபாய் பூலேவா இருக்கட்டும், பெண்களுக்காக புரட்சி செய்த முதல் தமிழகத்தினுடைய பெண் மருத்துவரான முத்துலட்சுமி அம்மையாரா இருக்கட்டும், பெண்களுக்காக குரல் கொடுத்த பாகிஸ்தான்ல பெண்களுக்கெல்லாம் அந்த புர்கா போட்டுட்டு வெளியில வரக்கூடாது, கல்வி கற்க கூடாது என்ற நிலையை தாண்டி 12 வயதில் பெண் கல்விக்காக குரல் கொடுத்த மலாலாவா இருக்கட்டும், எத்தனையோ பெண்மணிகள், மிகச்சிறந்த பெண் ஆளுமைகள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமூக சீர்திருத்தத்துக்காக போராடிய பெண்கள். இலக்கியங்கள்ல நிறைய பேர் இருந்தாலுமே இன்றைக்கு காலகட்டத்தில் கூட நிறைய பெண்கள் சமூகத்திற்காகவும் பெண் கல்விக்காகவும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். என்னை மிகவும் கவர்ந்த ஒரு படைப்பாளி, சிறந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ராஜம் கிருஷ்ணன் அம்மையார நான் சொல்லுவேன். ஏன் ராஜம் கிருஷ்ணன் அம்மையார் ஒரு சிறந்த படைப்பாளி அப்படின்னா, எங்கெல்லாம் சம்பவங்கள் நடக்குதோ நேரடியாக களத்திற்கே சென்று
அந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவிட்டு மக்கள் பெண்கள் ஒரு சாதாரண குடும்ப கதை, அந்த இமோஷனலா இருக்கிற கதை, அந்த காதல் கதைகளை, குடும்ப கதைகள், மாமனார் நாத்தனார் மாமியார் கதைகளை தான் எழுதுவாங்கங்கிற அத பின்னணியை நொறுக்கி அப்படி அல்ல அப்படிங்கிற பல்வேறு கதைக்களங்களை நேரடியாக சென்று உள்வாங்கி இந்த சமூகத்திற்கு காட்டிய ஒரு படைப்பாளி. ஆகவே ராஜம் கிருஷ்ணன் அம்மையார் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படைப்பாளி, எழுத்தாளர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே மேம், இப்போ நீங்க தமிழ் ஆசிரியராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளர், அதே நேரத்தில் நிறைய பட்டிமன்றத்தையும் அட்டன் பண்ணி சிறந்த பேச்சாளராகவும் இருந்திருக்கீங்க, கவிதை கூட எழுதுவீங்க இல்லையா? ஸோ அது மூலமாக இப்போது நம்ம எஃப்எம் நேயர்கள் கூட நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த தருணத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிக்க நினைக்கணுங்கிற எதுவும் கவிதை ஏதாச்சும் இருக்கா? நிச்சயமாம்மா, நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். மறுபடியும் அப்படின்னு ஒரு தலைப்புல நான் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை உங்களோட பகிர்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன். இதோ அந்த கவிதை. மறுபடியும். மறுபடியும் பிறப்பொன்று மண்ணுலகில் உண்டாயின், சிறு பிறவி படைப்பான சிற்றெரும்பாய் நான் வாழ வரமொன்று கேட்பேனே, வசதியெல்லாம் வெறுப்பேனே. மரம் போலே வாழ்ந்தாலும் மனதார ஏற்கின்றேன், மரம் போலே வாழ்ந்தாலும் மனதார ஏற்கின்றேன். மானிடராய் பிறப்பதற்கு மாளாத பயம் கொள்வேன், மானிடராய் பிறப்பதற்கு மாளாத பயம் கொள்வேன். நானிலமே தந்தாலும் நாட்டமதை கொண்டில்லேன், நானிலமே எனக்கு தந்தாலும் நாட்டமதை கொண்டில்லேன். மனக்கவலை போராட்டம் மனவாழ்க்கை இதையெல்லாம் மறுபடியும் தந்திட்டால், மனக்கவலை போராட்டம் மனவாழ்க்கை இதையெல்லாம் மறுபடியும் தந்திட்டால் மனமகிழ்ச்சி குறையாமல், மனமகிழ்ச்சி குறையாமல் தந்திட்டால் ஏற்றிடுவேன், தராவிட்டாலும் வாழ்த்திடுவேன். எந்தையும் தாயுமாய் எந்தைக்கும் தாய்க்குமாய் மறுபடியும் பிறந்திடவே வரம் கேட்பேன். மழலையாய் மகிழ்ந்திடுவேன், மனக்கவலை போராட்டம் மற்றதெல்லாம் மறந்திடுவேன். தினம் தினமும் வாழ்க்கையிலே, தினம் தினமும் வாழ்க்கையிலே நிம்மதியாய் வாழ்ந்திடுவேன். உங்கள் கவிஞர் வீரத்தமிழ் மகா, மன்னார்குடி. சூப்பர் மேம், எங்களுக்காகவே ஷேர் பண்ண மறுபடியும்ங்கிற இந்த கவிதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததா நீங்க ஸ்டார்டிங்லயே சொல்லிருந்தீங்க, எழுத்தறிவுங்கிறது அடிப்படை உரிமையா ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு. அந்த வகையில இன்னைக்கு கூட எடுத்துக்கிட்டோம்னா எழுத்தறிவு தினமா இருக்கு. இந்த எழுத்தறிவு தினத்துல மக்கள் மத்தியில எழுத்தறிவை வளர்க்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம்? அருமையான கேள்விங்கம்மா. அதாவது எழுத்தறிவை பற்றிய விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையா விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய தொழில்நுட்பமா இருக்கட்டும், அந்த வழிகாட்டுதல்ல நம்ம ரொம்ப சிறப்பா, நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒரு காரியம், ரொம்ப எளிதா மேற்கொள்ள முடியும் நம்மளால. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும், அதற்கான வழிகாட்டுதல்கள் கூட தெரியாம இருப்பாங்க. இது குறிப்பா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப கிராமங்கள், மலைவாழ் மக்கள், இவங்களுக்கு எல்லாம் நம்ம நிறைய செய்திகள்லையும் செய்தித்தாள்கள்லையும் பாக்குறோம், தன்னார்வலர்கள் சென்று கற்பிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. அப்ப படிச்சோம்னா என்ன ஆகும், படிக்காட்டி நம்ம எதையெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை இந்த ஊடகத்தின் வழியாக, கைபேசியில் நம்ம நிறைய பயன்படுத்தக்கூடிய நிறைய செயலிகள் மூலமாக இந்த விழிப்புணர்வை அரசாங்கமா இருக்கட்டும், இல்ல தனிநபரா கூட நிச்சயமா படிப்பறிவை பத்தி நிறைய நம்ம பாக்குறோம், ஷார்ட்ஸ் அது இதுன்னு பாக்குறோம். அதுல இந்த மாதிரி நம்ம விஷயத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகும்போது அந்த விழிப்புணர்வு நிச்சயமா எல்லாருக்குமே ஏற்படும். நம்ம படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு, எங்கெல்லாம் கல்வியறிவு கிடைக்காம தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதை நம்ம போய் எளிமையா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உந்துதலை நம்மளால ஏற்படுத்த முடியும். ஆர்வத்தை ஏற்படுத்தணும்னா கண்டிப்பா எல்லாருமே கல்வி கற்க முன் வருவாங்க, தயக்கம் இல்லாம படிக்கிறதுக்கு முன் வருவாங்க. கண்டிப்பா மேம். நீங்க இப்போ தமிழ் ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ அது மூலமா பார்த்தோம்னா இந்த தலைமுறையினருக்கு நீங்க சொல்ற தகவல் என்னவா இருக்கும்? இந்த தலைமுறையினர் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கிறத நல்லா உள்வாங்கி படிக்கணும். இந்த தலைமுறை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது, நல்லா படிக்கணும், நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கணும். நுனிப்புள் மேய்தல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாம ஆழமா நன்றாக புரிந்து கொண்டு உணர்ந்து உள்வாங்கி என்னெல்லாம் படிக்கிறோமோ அதை உணர்ந்து படிக்கும் பொழுது ஒரு பசுமரத்து ஆணி போல நம்ம மனசுல பதிஞ்சிரும். அப்ப நல்லா ஆழ்ந்து படிக்கணும், நல்லா அது தெளிந்து ஆழ்ந்து புரிந்து உணர்ந்து படிக்கும் பொழுது அவங்க நிச்சயமா என்னவா ஆகணும்னு முடிவு பண்றாங்களோ அதுவா நிச்சயமா
ஆயிடுவாங்க. ஆகவே இன்றைய தலைமுறையினர் நிறைய வாசிக்கிறதுக்கு கத்துக்கணும். நிறைய நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து நல்ல புத்தகங்களை படிக்கணும். நிறைய செய்தித்தாள்கள் தினமும் படிக்கக்கூடிய அந்த திறனை வளர்த்துக்கணும். இது மாதிரிலாம் அவங்க தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல புத்தகங்கள், நல்ல வழிகாட்டக்கூடிய அந்த சிறந்த நண்பர்கள் அப்படிம்பாங்க. ஆகவே நல்ல அந்த வாசிக்க திறனையும் நல்ல புத்தகங்களை தேர்வு செஞ்சும் செய்தித்தாள்களையும் படிக்கும் பொழுது நன்றாக கற்றறிந்த பெரியவர்களுடனான நட்பை வளர்த்து கொள்ளும் பொழுது அவர்களுடன் பயணிக்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த மேதைகளாக, சிறந்த அறிஞர்களாக, சிறந்த திறமைசாலிகளாக அவர்கள் வளம் வருவார்கள் என்பதில் ஐயமில்லை. சூப்பர் மேம். உணர்ந்து உள்வாங்கி படிக்கிறப்போ பசுமரத்தாணி போல நிச்சயமா அந்த வரிகள் மனசுல நல்லா பதியும்னு சொன்னீங்க. இது எல்லாமே இந்த தலைமுறையினருக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். அடுத்ததா இப்போ ஒரு ஆசிரியரா மாணவர்களுக்கு நீங்க சொல்ற தகவல் என்னவா இருக்கும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரியேதான் மாணவர்களுக்கும் இதேதான் நான் சொல்றேன். மாணவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல இந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நிமிடம் கூட இருக்காது அதுல வரக்கூடிய காட்சிகள். உடனே அதை மேல் நோக்கி தள்ளிட்டு அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய சூழல் வரும் பொழுது வகுப்பறையில அமர்ந்து படிக்கும் பொழுது அவங்க எவ்வளவு நிமிஷத்துக்கு அந்த ஷார்ட்ஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்களோ அத்தனை மணித்துளிகள் மட்டும்தான் அந்த கவனிக்கிற திறன் இருக்கும். கிளாஸ்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா சிந்தனை எங்கேயோ இருக்கும். பாடி பிரசன்ட், மைண்ட் ஆப்சன்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாணவர்களுடைய சிந்தையை விரைவாக அடுத்துன்னு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலைக்கு தள்ளி இருக்கிறது இந்த கைபேசி அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்போனுடைய பயன்பாடு அவசர கதியில நம்மள எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப குழந்தைகள் இந்த கைபேசியினுடைய பயன்பாட்டை நிச்சயமா நிக்கணும். இன்னைக்கு செல்போன் இல்லாம யாராலையும் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கு. உயிர் மாதிரி செல்லு போச்சுன்னா அவ்வளவுதான், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். ஆனா மாணவர்களுக்கு அதனுடைய தேவை என்பது இன்றைக்கு நிச்சயமாக தேவையில்லை. அவங்க வளர்ந்து பெரியாளாகி ஒரு நிலைக்கு வரும் பொழுது நிச்சயமாக பயன்படுத்தலாம். பெற்றவர்களுடைய கண்காணிப்புல வேணா பயன்படுத்தலாம் அப்படிங்கறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அட்வைஸ்னு சொல்றதை விட ஒரு வேண்டுகோளா கூட நான் வைக்கிறேன். நிச்சயமா அந்த கைபேசியினுடைய பயன்பாட்டை கண்காணிப்பின் கீழே வைக்கணும். நிறைய குழந்தைகள் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போனை எடுத்துட்டு பாத்ரூம்ல போய் பாக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம நிச்சயமா அவங்களை கண்காணிக்கணும். இப்ப என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய கெட்டு போறதற்கான வாய்ப்புகள் பல்கி பெருகி நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. அதை சரியா பதப்படுத்தி, வழிப்படுத்தி, நெறிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் பெற்றோருக்கும் இருக்கு, ஆசிரியர்களுக்கும் இருக்கு. இந்த சமூகம் எப்படி இருக்குங்கிறத தெளிய வைக்கணும். முதல்ல இப்படித்தான் இருக்கு, நம்ம பாதையை பார்த்து சரியான பாதையில நம்ம பயணிக்கணுங்கிற உணர்வை நம் குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஊட்ட வேண்டும். மாணவர்களும் அதை புரிந்து கொண்டு நாம எப்படி வேணாலும் போலாம். கண் போன போக்குல கால் போன போக்குல ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு, பழைய பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கண் போன போக்குல கால் போன போக்குல மனம் போன போக்குல மாணவர்கள் செல்லக்கூடாது. சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் ரொம்ப அவசியம். அவர்கள் தன்னிலை உணர்ந்து தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய குடும்பம், தனக்கென ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அதை நோக்கி பயணிக்க வேண்டும். சிறு சின்ன விஷயத்துல தன்னை இழக்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடாது. தன்னிலை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். தீவழியில் அடைத்து செல்லக்கூடிய நண்பர்களை விடுத்து நல்ல வழியில போறதுக்கான வாய்ப்பை தாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு அன்பான வேண்டுகோளாக நான் விடுக்கிறேன். இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு செல்போன் பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணணும். அப்புறம் சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இது எல்லாமே முக்கியமான ஒண்ணா இருக்குன்னு இந்த நேரத்துல எல்லா மாணவர்களுக்குமே பயன் தர வகையில ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரு பக்கம் நீங்க ஆசிரியரா இருக்கதை தாண்டி இன்னொரு பக்கம் ஒரு உமனாவும் இருக்கீங்க. அந்த வகையில ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு நீங்க இந்த தருணத்துல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்கள் அப்படின்னா பொதுவா மற்ற பெண்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும், தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் இருக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குடும்பத்துல தன்னோட குழந்தைகளுக்கும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு முன்னோடியாக ஒரு பெண் திகழ வேண்டும். வாழ்க்கையில எந்த சூழல் வந்தாலும் சரி, அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தயாரா இருக்கணும். மன தளர்ச்சிங்கிறது இருக்கவே கூடாது, சோர்ந்து போக கூடாது. எப்படி நம்ம அடுத்த
அடுத்த கட்ட நகர்வுக்கு இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகணும், அப்படியே சோர்ந்து நொடிஞ்சு போயிருவாங்க. சில பேர் சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த நிகழ்வு என்ன, அடுத்து நம்ம என்ன செய்யணும், இதை நேர்மறையான சிந்தனை உடையதா நம்ம அதை மாத்திக்கணும். உடனே தவறான முடிவுகளை பல்வேறு பெண்கள் நிறைய நம்ம தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம். தவறான முடிவுகள் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாம நாம் வாழ்ந்து காட்டணும். நமக்கு நிறைய திறமை இருக்கு, அதை வச்சு நிறைய நம்ம முன்னோடியா மட்டும் திகழ்றது இல்லாம நாம எப்படி இருந்தோம் இப்படி இருக்கிறோம்னு பிறர் நம்மை சுட்டி காட்டக்கூடிய வகையில ஒரு நிச்சயமாக ஒரு புகழையும் பெயரையும் நற்பெயரையும் வாங்கக்கூடிய அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த நிலை பெண்கள் மனசுல வந்துடணும். உழைக்கணும், நல்லா உழைக்கணும், கடுமையா உழைக்கணும். படிச்சுட்டாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி. படித்தவர்களை விட படிக்காதவர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த உத்தியோகத்திலையும் இருக்காங்க. வீட்டு வேலையா குடும்பத்தை ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை நிர்மாணிக்கிறதா இருக்கட்டும், கட்டமைக்கிறதா இருக்கட்டும், அந்த நிர்வாக திறன் குடும்பத்துல எப்படி கொண்டு வரணுங்கிற அந்த முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாடுபடக்கூடிய பெண்களை நம்ம பாக்குறோம். அப்ப எல்லாத்தையும் நம்மளால முடியும், நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்கிற அந்த உள்ளத்துல உறுதி உடையவர்களாக பெண்கள் இருந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம். மகிழ்ச்சியா சந்தோஷமா குடும்பத்தோட வாழ முடியும். ஓகே மேம். மன தளர்ச்சி, சோர்வு, மனசுடைஞ்சு தவறான முடிவுகளை எடுக்காம தன்னம்பிக்கையோட தைரியமா திறமையா செயல்படணும், நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு பெண்களுக்குமே ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணீங்க. இது நல்லா இருந்தது. இப்போ கடைசியா நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அதிரை பண்பலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா சமூகம் மற்றும் சமூக நலன் சார்ந்த நிகழ்வுகள், குறிப்பா பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய விதத்துல பல்வேறு துறைகள் சார்ந்த பெண்களுடைய சிறப்பையும் புகழையும் உழைப்பையும் உலகறிய செய்யக்கூடிய இந்த அதிரை பண்பலை மேன்மேலும் பல சாதனைகளை செய்ய வேண்டும். எதிர்கால சந்ததிகளுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறேன் அதிரை பண்பலையை. ஓகே மேம். இப்போ ஒரு ஆசிரியரா மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, அப்புறம் நம்ம அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு கூட நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியா மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு நம்ம மன்னார்குடியில தமிழாசிரியரா பணிபுரியக்கூடிய மிஸ்ஸஸ் மகாலட்சுமி அவர்கள் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் எழுத்தறிவு தினத்தை பற்றியும் நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்களை பற்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.